நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிறீங்க, யாரையும் நம்பாதீங்க. படம் போய் நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் பாருங்கள், யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க. படம் பிடிச்சிங்கண்ணா. சூர்யா எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக இருக்குங்க. ஆக்ஷன் நல்லா இருக்கு. அது நல்லா இருக்குண்ணா. பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சி ஓகே. படம் பார்க்கல ப்ரோ. பிடிச்சிருக்கா? பார்க்கல, நல்லா இருக்கும். சூர்யா எப்படி பண்ணியிருக்காரு? சூர்யா பண்ணியிருக்காரு. சிவா டைரக்ஷனில் படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கும், பார்க்கலாம். ப்ரோ படம் எப்படி இருக்கு? படம் மிரட்டி இருக்காருங்க. சரியான டிஎஸ்பி பட்டை எடுத்துக்கார் பாட்டில். ஹீரோட வந்ததே பெருசாக இருக்கு. ஏன்னா என்ன எதிர்பார்த்தாங்க எப்படி இருந்தது? காதே போயிடுச்சுங்க, ஒன்றுமே இல்லைங்க. சூர்யா எப்படி நடிச்சிருக்காரு? ஒன்றுமே இல்லைங்க, குப்பை படங்க. டேரக்ட் 2000 கோடிலாம் கலெக்ஷன் பண்ணோம்னா 2 நாள் ஓடாதுங்க. சூப்பராக இருக்குண்ணா. பிடிச்சிருந்துச்சா? பாகுபலியெல்லாம் மீறிடுச்சு. சூப்பர். ஓகே. படம் வேறு லெவலில் இருந்துச்சு. நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே பண்ணாமல் தான் வந்தேன். சும்மா டீசர் மட்டும்தான் பார்த்தா, பாட்டு கேட்டிருக்கேன். ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வேறு லெவலில் இருந்துச்சு. கார்த்தி வந்திருக்காருண்ணா, அதுதானா இருக்கிறதுலே மிரட்டி விட்டுருச்சுண்ணா அவர். ஆனால் சூர்யா ஆக்டிங் வேறு லெவல்ண்ணா. எல்லாருமே பார்க்கலாம், செம. கண்டிப்பாக 300-400 கோடி கண்டிப்பாக வரும்ண்ணா. நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காருங்க. கடைசியாக இது கேமியோ ரோல் மாதிரி வேறு லெவலுங்க. சூர்யா எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக பண்ணிக்கிறார். டிஎஸ்பி மியூசிக் சூப்பர். லாக் அடிக்கல, நல்லா தான் போகுது. டிஎஸ்பி மியூசிக் பயங்கரமாக இருக்குது. பார்க்கலாம் ப்ரோ, ஒரு வாட்டி அவ்வளோதான். ஏன் என்னாச்சு ஒரு வாட்டி தான்றீங்க? என்ன எதிர்பார்த்தாங்க எப்படின்றது? படம் சரி, சூர்யா படம் கடைசியாக 2 ஓடிடி ரிலீஸ் ஆனது வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இதோ ஒரு அக்கௌண்ட் வந்து பார்த்தோம். இது அந்தளவுக்கு இல்லை. நான் செகண்ட் பார்ட் லீட் கொடுத்துருக்காங்க, கார்த்தி இருக்காரு. ஸோ ஹோப் அது நல்லா இருக்கும்னு நம்ம. 2000 கோடி வரும்னு சொல்லியிருக்காங்க. அது வாய்ப்பு இல்லை ப்ரோ. 1000 மிஸ் ஆச்சு. என்ன படத்தில் ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவுமே கதையே இல்லாமல் போகிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபு ஃபுல்லாக ஆக்ஷன் வச்சு, செகண்ட் ஹாஃப் கூட அந்த பழசும் புதுசும் வந்துட்டு ஒன்றா சேர்த்து ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப லேகாக இருந்துச்சு. ஓகே. நீங்களே கொஞ்சம் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துக்கலாங்களா? ஏன்னா என்ன படம் எப்படி? இத்தனை நேரம் என்ன சொன்னாங்களோ அதுதான்ண்ணா. இத்தனை நேரம் என்ன சொன்னாங்களோ அதுதாங்கண்ணா. என்ன சொன்னா? எப்படி உங்களுக்கு எப்படி இருக்கு? எங்களுக்கு நல்லா இல்லை, அவ்வளோதான். ஏன் எதனால அப்படி ஃபீல் பண்ணுறீங்க? போர் அடிக்குதுண்ணா, அவ்வளோதான். என்ன எதிர்பார்ப்பு வந்தீங்க? நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்து வந்தேன், நல்லா இல்லை. 2000 கோடி கலெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் கலெக்ட் ஆகுமா ஆகாதுன்னு. டேரக்டர் என்ன சொதப்பிட்டாருன்னு நினைக்கிறீங்க? டேரக்டர் படத்தையே சொதப்பிட்டாரு. என்ன போனது ரொம்ப ஓவராக தான் இருந்ததுங்க. ஏன்க்கா என்னக்கா எதிர்பார்த்து வந்தீங்க எப்படி இருந்தது? அது இது ஃபர்ஸ்ட் ஒரு சீன் கொண்டு வராங்க, செகண்ட் ஒரு சீன் கொண்டு வராங்க, அது ஒன்றும் செட் ஆகலைங்க, பிடிக்கல அந்த அளவுக்கு. சூர்யா படம் குடும்பத்தோட பார்க்குற மாதிரி இருக்கும் எப்பவுமே. இந்த படம் எப்படி இருந்தது? ஏதோ சுமாராக இருந்தது. புரிஞ்சுதா முதல்ல படம்? எதுவும் புரியல, ஏதோ லைட்டாக புரிஞ்சுது, ஏதோ பார்க்கலாம் சுமாராக. சுமாராக. ஏன்னா என்ன எதிர்பார்த்து வந்தீங்க எப்படி இருந்தது? இல்லை, கதைக்கும் அதுக்குமே அர்த்தம் இல்லாமல் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சூர்யா எப்படி நடிச்சிருக்காரு? சூர்யாவா? சூர்யா நடிச்சிருக்காரு, அகங்காரமாக நடிச்சிருக்காரு. ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. படம் ஒர்க் அவுட் ஆகுமா? சுமாராக தான் போகும். பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். ஏன் ஒரு வாட்டி தானே? அவ்வளோதான் இருக்குது. சூர்யா படம் மாதிரி இல்லை. டைம் வேஸ்ட். ஏன் தலை என்ன எதிர்பார்த்தீங்க? 3 குழந்தைகளுக்கு சாப்பாட்டு கொடுத்துருக்கல எங்கள் அண்ணன் ஜோதியா சொன்ன மாதிரி வெட்டியில் டிக்கெட்டை கொடுத்தது வேஸ்ட்டு. ஏன்னா என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க? படமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன அப்படின்னு ஆச்சு? உண்மையை சொல்லுவா போய் சொல்லுவாங்க. உண்மையை சொல்லுங்க, படம் எப்படி இருந்தது? உண்மைனா ஒரு அளவுக்கு தாங்க இருக்குது. ஏன் என்ன மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? 2 கதை ஸ்டோரி ஓடிட்டே இருக்காங்க, மாற்றி வரும். ஸ்டோரி கண்டினியூவாக போக மாட்டேங்குது. சூர்யா எப்படி பண்ணியிருக்காரு? சூர்யா ஓகே. டேரக்டர் எப்படி பண்ணியிருக்காரு? டேரக்டர் போல தானே இருக்குது. நல்லா படம் எப்படி பிடிச்சிருச்சா? நல்லா படம் நல்லா இருக்கு. நல்லா படம் சூப்பராக இருக்குங்க. பிடிச்சிருந்துச்சு. படம் சூப்பர்ண்ணா. ஒவ்வொரு சீனும் செதுக்கியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக பாருங்கள். நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சு, பரவாயில்ல, ஓகே. ஏன் பரவாயில்ல? என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் வரல, பட் ஓகே, ரொம்ப இல்லை, ஓகே. பார்க்கலாண்ணா. ஏன் தலை பார்க்கலான்றீங்க? என்ன ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. சூர்யா ஆடியோ லான்ச்சில் பேசின அளவுக்கு இல்லை. 2000 கோடி வரும்னு இருக்காங்க. அதெல்லாம் இல்லைண்ணா, வாய்ப்பு இல்லை. என்ன மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க படத்தில்? எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. சூர்யா பேசணும்னு நினச்சி நான் வந்துடுங்க, அந்தளவுக்கு இல்லைங்கண்ணா. கார்த்தி வர சீன்லாம் எப்படி இருக்கு? அது பெரிய ட்விஸ்டாலாம் இல்லைங்கண்ணா, பெரிய எதிர்பார்ப்புலாம் இல்லைங்க. படம் நல்லா இருக்குங்க. பிடிச்சிருந்துச்சா? ஏதோ கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க. நீ பாட்டாக தான் தெரியுங்க. சரி, ஓகே. இல்லை பிடிக்கலண்ணா. ஏன் ப்ரோ என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? எப்படி இருந்தது? இவன்கிட்ட கேள்வி சொல்லுவோம். எப்படி இருந்தது? வேறு லெவலில் எதிர்பார்த்து வந்தோம், ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்துச்சு. ஏன் என்ன ஆவரேஜ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? ஏதோ இல்லாத மாதிரியே இருக்குது. பிடிச்சிருந்துச்சா? சூர்யா எப்படி பண்ணியிருக்காரு? சூர்யா பண்ணா அப்படிதான் சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு படம்? நல்லா இருந்துச்சு. லாக் ஆகுது, நிறைய லாக் ஆகுது. அப்படிதான் நினைச்சோம். ஏதாவது காஷ்மீரா மாதிரி இல்லை வேற ஏதாவது மாதிரி இருக்குமோ, ஏதாவது அதை பார்த்து டூப்ளிகேட் மாதிரி இருக்குமோ, பட் அப்படிலாம் நல்லா தான் அந்த 2024 நடக்கிற போர்ஷன்லாம் எப்படி இருந்தது? டயலாக்ஸ்லாம் எப்படி இருக்கு அதுக்கு? அது ஓகே தான். பேசிட்டு நம்ம எப்படி
திஷா பட்டானி ஹீரோயின்லாம் எப்படி இருக்காங்க? நம்ம ஃபோக்கஸ் ஹீரோ மட்டும்தான். ஹீரோயின் நீங்க பசங்க கேட்டா சொல்லுவாங்க. பார்த்தேன். எப்படி இருந்துச்சு? ஆவரேஜ். சூப்பரா இருந்துச்சு, மூவி சூப்பரா இருந்துச்சு. ஓகே. சூர்யா அழகா இருந்தார். காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆயிருந்தா யோகி பாபு காமெடி? நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குண்ணா. தமிழ் திரைப்படத்தில் வரலாறு பார்க்க அருமையாக இருக்கு. கொடுவன் தான் ப்ரோ கதையே, அவ்வளோதான். மற்றபடி படம் எதிர்பார்த்த விட நல்லா இருக்கு. ப்ரோ படம் எப்படி ப்ரோ? படம் சூப்பராக இருக்குங்க. சூர்யாவோட வேற லெவல் படம். ஆக்ஷன்லாம் செம்ம ஆக்ஷனாக இருக்குங்க. நான் அவர் டிவி ரசிகர். படம் சூப்பராக இருக்குது. சரி ஓகே. பிடிச்சிருந்துச்சு. படம் வேற லெவல் இருந்துச்சு. சூர்யா எப்படி இருந்தாரு? வேற லெவல், செம்மையா இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. சூர்யா எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக பண்ணியிருக்காரு. விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, பாருங்கள். படம் சூப்பராக இருந்துச்சு. சவுண்டு தான் கொஞ்சம் ஓவராக இருக்குது. சவுண்டு கம்மி பண்ணிட்டா படம் செம்ம. சூர்யா எப்படி நடிச்சிருக்காரு? சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. இன்ட்ரோலுக்கு அப்புறம் சூப்பராக இருக்குது. எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிறீங்க, யாரையும் நம்பாதீங்க. படம் போய் நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் பாருங்கள். யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க. சூர்யா சூப்பராக நடிச்சிருக்காரு. சிவா நல்லா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு.